அதே போல ஆடுகளை மேய்ப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய கைகளிலே ஒரு கயிற்று வச்சிருப்பாங்க. எதுக்கு, ஏன் வைத்திருக்கிறார்கள் யாருக்காவது தெரியுமா? முதல் சிறிய ஆடுகள் எல்லாம் இலை எட்டாது. என்ன பண்ணுவாங்க, ஒரு போட் போட்டு அப்படியே லைட்டா இழுத்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும், சின்ன ஆடுகள் எல்லாம் நல்லா சாப்பிடும். முதல் காரியம். இரண்டாவதாக, எந்த ஆடாவது திமிர் பிடிச்சி ஓடும் பாருங்க, டங்குன்னு ஒன்று போட்டீங்க இங்க வா பக்கத்துல வா. இன்னும் அதே ஆடு திமிர் பிடித்தது என்றால் அந்த குச்சி அப்படியே திரும்பி பிடிச்சி 2 போடு போடுவாங்க, சரியா போடும். இதுதான் ஆயனுடைய குணம், பாதுகாக்கின்ற ஆயனாக இருக்கின்றான். பல நேரங்களிலே நான் பார்ப்பதுண்டு, இயேசு தன்னுடைய கைகளிலே ஒரு ஆட்டை வைத்திருப்பார். யாருக்கெல்லாம் அது மாரி ஆடா இருக்க ஆசை? இயேசுவினுடைய மடியிலே அமர்ந்து இருக்க ஆசை, ஆடை போல. நானும் ஆசைப்பட்டேங்க. அப்புறம் தான் உள்ள போய் படிச்சு பார்த்தா தான் தெரியுது, அந்த ஆடு எந்த ஆடு தெரியுமா? அது எந்த ஆடு? சூப்பர்மா, ஒரே ஒரு ஆடு காணாம போச்சு பாருங்க. எந்த ஆடு தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய பேச்சை கேட்காம அடங்காம திமிரு பிடிச்சி எங்க ஓரமா ஓடிச்சோ, காலை உடைச்சுக்கிட்டு ஆண்டவர் மடியில் உட்கார்ந்துருக்கு. அதனால்தான் ஆண்டவர் அழகாக பாதுகாக்கின்றார், பாதுகாக்கின்ற ஆயனாக இருக்கின்றார், தேடுகின்ற ஆயனாக இருக்கின்றார். எங்கள் சபையினுடைய நிறுவனருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது, அவர் பல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார் என்று படித்தோம். ஆனால் இன்னும் சிறப்பாக சாலையோரங்களில் இருக்கின்ற மக்களுக்கு அவர்களை தேடி, எனக்கென்று யாரும் இல்லை என்று தவிப்பவர்களுக்கு அவர் உணவு கொடுத்தார். அவர் சொல்வார், அழகா சொல்வார், they are all owners of our house. அவர்கள் எல்லாம் நம் வீட்டினுடைய சொந்தக்காரர்கள் என்று சொல்வார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலே படிக்கின்றோம், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஆயன் சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாருமான நாளில் மீட்டு வருவேன். எப்படிப்பட்ட ஆண்டவர், நம்மை தேடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அடுத்ததாக, மக்களினுடைய ஆயனாக இருக்கின்றார். அப்படின்னா என்ன? நம்முடைய ஆயரா? மக்களினுடைய ஆயர் என்று சொல்வார்களே, நம்முடைய ஆயரா? மக்களினுடைய ஆயன் அப்படின்னா என்ன? ஒரு மனிதனை பார்க்கிறோம் என்றால் அந்த மனிதனை பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிட்டு, வாழ்ந்தா இவனை போல வாழண்டா, வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் என்று எப்படி நாம் வாழ்கின்றோம் என்பதை எண்ணி பார்த்து அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால், He is the